ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள், நீங்கள் சுகித்திருப்பீர்கள். எல்லாரும் ஆசீர்வாதத்தை பெறணும், ஆண்டவரிடத்தில் நன்மையை பெறணும். இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஏன்னா ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கணும்னு சொல்லி தான் நமக்காக இயேசு கிறிஸ்து சாபமாய் மாறினார். ஆனால் நம்ம ஆசீர்வதிக்கப்படாததற்கு என்ன காரணம் தெரியுமா? இன்றைக்கி ஆண்டவர் உங்களை பார்த்து பேசுகிற ஒரு வார்த்தை, கர்த்தர் வைத்த இடத்தில் இரு, உன்னை ஆசீர்வதிப்பேன் என்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் வைத்த இடத்துல எப்போ நம்ம மனப்பூர்வமாக இருக்கிறோமோ, எப்பொழுது நம்ம சந்தோஷமாக இருக்கிறோமோ, அப்போதான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி சங்கீதம் 80ஆம் சங்கீதம் 8-9 வசனத்தில் இன்னைக்கு ஆவியானவர் உன்னை பார்த்து பேசிக்கொண்டிருக்கிற ஒரு வார்த்தை, எகிப்திலிருந்து ஒரு திராட்சை கொடியை கொண்டு வந்து ஜாதிகளை துரத்திவிட்டு அதை நாட்டினீர். அது மாத்திரமல்ல, 9வது வசனத்தில் வாசிக்கிறோம், அதற்கு இடத்தை ஆயத்தப்படுத்தினார், அது வேரூன்றி தேசமெங்கும் பரவிட்டான். எனக்கருமையானவர்களே, எகிப்து என்று சொன்னால் எதை குறிக்கிறது என்றால் உலகத்தை குறிக்கிறது. உலகத்திலிருந்து தான் நம்ம என்ன செய்தோம் என்றால் ஒவ்வொரு பின்னணியத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டோம். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாய் திருச்சபைக்கு நம்ம வந்திருக்கிறோம். எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வந்தார்களோ, அவர்களை எகிப்திலிருந்து ஆண்டவர் அழைத்து வந்தார். அது மாத்திரமல்ல, கானான் தேசத்தை வாக்கு பண்ணியிருந்தார். அந்த கானான் தேசத்தில் கானானியர்கள் இருந்தார்கள். அவர்களை ஜாதிகளை துரத்தி விட்டார். அவர்களை கொண்டு வந்து என்ன செய்தார்? அந்த கானான் தேசத்தில் நாட்டினார். நாட்டினது மாத்திரமல்ல, ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் எந்தெந்த கோத்திரம் எந்தெந்த இடத்துல இருக்க வேண்டும் என்று யோசுவா மூலமாக இடத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். அந்த ஆயத்தப்படுத்தப்பட்ட இடத்துல தான் அவர்கள் படர்ந்தார்கள், தேசமெங்கும் படர்ந்தார்கள், அங்கே வேரூன்றி இருந்தார்கள். எனக்கருமையானவர்களே, இதே போல தான் நமக்கும் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் வேலை பார்க்கிற இடமா? நீங்கள் நினைக்கலாம், எனக்கு இது பிடிக்கலையே, கஷ்டமாக இருக்குது, இங்கே தேவையில்லாத மனிதர்கள் என்ன செய்கிறார்கள், என்னை குறித்து பேசிக்கொண்டே இருக்கிறார்களே, இந்த இடத்தை விட்டு வேற இடத்துக்கு போயிடலாம் நினைக்கிறேன். இல்லை, கர்த்தர் உனக்கு ஒரு வேலையை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார்னா அந்த வேலையில் தான் உனக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அங்கே வேறுண்டணும், அங்கே படரணும். அது மாத்திரமல்ல, ஒரு திருச்சபையை கர்த்தர் வைத்திருக்கிறாரா? நீ திருச்சபைக்கு போய்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளை, நீ ஆண்டவரால் அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை. உன்னை எகிப்திலிருந்து ஆண்டவர் தம்முடைய இரத்தத்தினால் கழுவி திருச்சபைக்கு கொண்டு வந்து விட்டார். அந்த திருச்சபையில் நீங்கள் என்ன செய்யணும்? வேறுண்டணும். நிறைய பேர் திருச்சபைக்கு என்ன செய்யுதுன்னு சொன்னால், ஒரு வாரம் இங்கே வந்தால் இன்னொரு வாரம் இன்னொரு இடத்துக்கு போகிறது. அப்படிப்பட்ட நிலைமையிலெல்லாம் இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு திருச்சபையை தந்திருக்கிறார்னா அந்த திருச்சபையில் வேரூன்றி படரணும். வேரூன்றி நம்ம படர்கிறது மாத்திரமல்ல, கனி கொடுக்கிறவளாக இருக்கணும். நமக்கு நினச்ச மாதிரி நடக்கலையே, நம்முடைய வார்த்தை யாரும் கேட்கலையே, நம்முடைய என்ன கணம் பண்ணலையே என்று சொல்லி மனுஷர்களை பார்த்து நம்ம ஆலயத்திற்கு போகக்கூடாது. நம்மளை அழைத்த ஆண்டவர், நம்மளை அபிஷேகித்த ஆண்டவர் இந்த ஸ்தலத்தை தந்திருக்கிறார், இந்த திருச்சபையை தந்திருக்கிறார். இது கர்த்தர் தந்த திருச்சபை என்று சொல்லி முதலாவது நம்பணும், ரெண்டாவது விசுவாசிக்கணும், அதில் உறுதியாக என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். நாம் அப்படி இல்லாமல் இருக்கும் பொழுது பிசாசு பயன்படுத்தி விடுவான். பிசாசு தான் என்ன செய்கிறான்? இந்த பூமியில் நிலையற்றவனாய் அலைந்து திரிகிறவனாய் இருக்கிறான். இன்னைக்கு பிசாசு என்னைக்கு நம்மளை பயன்படுத்துகிறான் என்று சொன்னால், நம்ம ஒரு திருச்சபையில் நிலை நிற்காம இன்னைக்கு அலைந்து தெரிந்து கொண்டிருப்போம். அங்கே ஒரு நாள், இங்கே ஒரு நாள். இதற்கு காரணம் பிசாசுடைய தந்திரம். இந்த தந்திரத்தெல்லாம் தூக்கி எறிந்து விட்டு கர்த்தர் வைத்த இடத்துல இருங்க. உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், உங்களுடைய சந்ததி ஆசீர்வதிப்பார். நீங்கள் தேசமெங்கும் வேரூன்றி பரவுவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா? சர்வ வல்லமையுள்ள தேவமே, அன்பு தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் கர்த்தர் வைத்த இடத்தில் இருக்க கர்த்தர் நீர் கிருபை தருவீராக. வாழ்ந்திருக்கட்டும், சுகித்திருக்கட்டும், நன்மையை பெற்றுக்கொள்ளட்டும். இயேசு இரட்சகர் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.